விருச்சிக ராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தமிழ் ஆடி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம். இந்த மாதத்தில் ஏதாவது கிரகத்தால் நமக்கு நன்மை உண்டா, கிரகங்களால் ஏதாவது நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் இருக்கா, இதிலிருந்து ஏதாவது மீள்வதற்கான வழிபாடு ஏதாவது உண்டா, இதை தான் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக விருச்சிகம் அப்படின்னாலே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான். ஃபஸ்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 10ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 11ஆம் இடத்துக்கு வரலாம். முதல்ல 10 அப்படின்னாலே தெய்வம்னு அர்த்தம், தெய்வ அனுகூலம்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, 10ஆம் இடம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கை ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படுவதற்கு அல்லது கூடுவதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு விதத்தில் இருக்குது. அடுத்தபடியாக உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 12ஆம் தேதிக்கு அப்புறம் லாபஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வர்றார். எப்பயுமே தெரிஞ்சுங்க, வாழ்க்கையில் 11ஆம் இடம் நம்முடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தியாகும். அவர் பார்த்திங்கன்னா சுக்கிரன், இந்த சூரியன், இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் இந்த மாதம் பலன் செய்ய போகிறார். இவங்க எல்லாமே இந்த மாதம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பண வரவு, பொருள் வரவை எடுத்த குரு சரி பார்க்குறதுனால வருமானங்கள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த வருமானம் உங்களுக்கு பெரிய லெவலில் பின்னாடி கை கொடுப்பதற்கான சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் முதல்ல நம்முடைய ஜாப் எப்படி இருக்குது, இந்த மாதம் வேலை வாய்ப்புகள், உங்களுடைய ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் யார், செவ்வாய், அவர் தான் உங்களுடைய வேலைக்கான கிரகம். அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறது. நீங்கள் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தீங்கன்னா நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். ரெப்யூட்டர் கன்சர்னில் இருந்தாலுமே வேலையில் முன்னேற்றங்கள் இருக்குது, ப்ரொமோஷன் இருக்குது, இன்க்ரிமெண்ட்டோ, போனஸோ, இன்சென்டிவோ, அரியர்ஸோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. இன்னொரு பக்கம் சனி பகவான் 6ஆம் அதிபதி உங்களுக்கு இருக்கிறது. யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் பெருசாக காரியம் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ நடக்கும். வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. வேலையில் ஏதாவது நீங்கள் பெரிய லெவலில் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அத்தனை மானிட்டரி பெனிஃபிட்டும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் இருக்குது. வேலையில் நீங்கள் இப்போ எவ்வளோ தூரத்துக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு கூடும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் வேலையில் கவனமாக இருக்க வேண்டிய காலமும் நிறையா இருக்குது. ஒரு பக்கம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும்,